ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலி வாயிலாக உங்களோடு கூட பேசுவதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இப்பொழுதும் நீங்கள் கேட்கப் போகிற ஒரு செய்தி நிச்சயமாய் உங்கள் விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்பும். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து அறிந்து கொள்ள இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்பொழுதும் பேச இருக்கிற வார்த்தை என்னவென்றால், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்தை குறித்து இந்த வீடியோவில் பேசப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊரிலே, தான் வளர்ந்த ஊரிலே அவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனங்களுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருந்தது, அங்கே தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய இருந்தார், அங்கே ஏன் அற்புதம் நடக்காமல் போய்விட்டது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த வார்த்தையை தொடர்ந்து முழுவதுமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம வாழ்க்கையில நம்ம பல நேரங்களிலே நம்முடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்துவதனால தான் தேவனுடைய அற்புதம் நம்ம எல்லைகளுக்குள் நடக்காமல் இருக்கிறது. தேவனுடைய அதிசயம் நம்முடைய எல்லைகளுக்குள் நடக்காமல் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனால் அவர்கள் சொல்றாங்க, இவன் தச்சன் அல்லவா, இவன் அவருடைய தகப்பன் அல்லவா, அவருடைய பிள்ளைகள் அல்லவா, சகோதரிகள் நம்ம கூட இருக்கிறாங்களே. ஹல்லேலூயா. தயவுசெய்து சொல்றேன், அவர்கள் தேவாலயத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. எங்க தான் இருக்காங்க? இந்த வார்த்தையை சொன்னவங்க எங்க தான் இருக்காங்க? தேவாலயத்துக்கு வெளியே இல்லை. தேவாலயத்துக்கு வெளியே வந்து 4 வியாதியஸ்தரை சுகமாக்கிட்டாரு. தேவாலயத்துக்குள்ள இருக்கிறவன் விசுவாசிக்க மாட்டேங்கிறேன். இன்னைக்கு இந்துக்களுக்கெல்லாம் ஆண்டவர் சீக்கிரமாக அற்புதம் செஞ்சுறார். உண்மையா? இந்துக்களுக்கெல்லாம் சர்ச்சுக்கு நாளைக்கு ஒரு ஹிந்து வந்தாங்க வச்சுக்கோ, இன்னைக்கு புதுசாக வந்து நாளைக்கு நிச்சயம் அற்புதம் நடந்துடும். ஏன் தெரியுமா? அவங்க பிரச்சனைகள்லாம் பெருசாக இருக்கட்டும், அவன் பிரச்சனையெல்லாம் பெருசாக பார்க்கறதில்ல. சர்ச்சுக்கு நீங்கள் வந்திருக்கிறோம், அந்த ஊழியக்காரன் வந்து ஜெபம் பண்ண என் வியாதி மாறிடும் நம்புகிறாங்க. சர்ச்சுக்கு போனால் என் வீட்டில் ஒரு சுகம் வந்துடும் நம்புகிறாங்க. ஆனால் நாம் சர்ச்சுக்கு கிளம்பி வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்படுறோம். சர்ச்சுக்கு வரும்போது ஏதோ நம்ம ஆண்டவருக்கு 1000 10,000 கொடுக்க போகிற மாதிரி நம்ம யோசிச்சு வரோம். சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு பலருக்கு நம்ம கண்களால் பார்க்குறோம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்கள் பயங்கர அற்புதம். நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு. ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட நேரங்களில் பலத்த அற்புதங்கள் நம்முடைய எல்லைகளுக்கு நடந்தது. அற்புதம் நடக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அற்புதம் நடக்கலைன்னா இந்நேரம் நம்ம குழிக்குள்ளே கடந்துருப்போம், இல்லைன்னா என்றைக்கே வச்சு தூக்கி போட்டிருப்பாங்க எங்கேயாச்சும். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டனால இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அது யார் என்ன சொன்னாலும், ஒருவேளை இன்றைக்கி நன்மை பெற்றுக்கொண்டு அவர்கள் தேவனை தூசித்தாலும் ஆண்டவர்கள் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு கிடையாது. எனக்கு அப்படி தான். ஆனால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கவில்லை என்றால், நான் சொல்கிறேன், நம்முடைய அவிசுவாசம் தான் காரணம். நம்முடைய அவிசுவாசம். தேவனுடைய வல்லமை நம்ம பெருசாக பார்க்காம நம்ம பிரச்சனையை இன்றைக்கி பெருசாக உட்காந்து பார்த்துட்ருக்குறோம். தேவனுடைய மகிமையை நம்ம பெருசாக பார்க்காம நம்ம சூழ்நிலையை உட்காந்து இன்றைக்கி பெருசாக யோசித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அழுது வேற புலம்புறோம். ஏன் அழுகு வருது, ஏன் புலம்பல் வருது சொல்லி? ஏன் வருது? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாததுனால தான் நம்ம சூழ்நிலைகளை கொடுத்து நம்ம அழுகிறோம். நம்ம சில என்ன சொல்லுவோம், நான் என் வாழ்க்கையை நினச்சி நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், கவலையாக இருக்கு. ஏன் கவலையாக இருக்கு? அதான் அவர் சொல்றார், அற்ப விசுவாசிகளே, காலையில் பூத்து மாலையில் போடப்படுகிற புல்லுக்கு இவ்வளவாய் உடுத்து வித்தா அதை விட விளையேறப்பட்ட உணவை உடுத்து வைக்க மாட்டாரா? காகத்தை கவனித்து பார், அதுக்கு பண்டக சாலை இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, பேங்க் இல்லை, அது சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அது அறுப்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை. எங்கேயாவது விவசாயம் பண்ண பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தேவன் அந்தந்த நாளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்குறாரு. நாம் ஒரு நாள் மிக்சர் போட மறந்தாலும் வேற யாராச்சும் மிக்சர் போட்டுறாங்கங்க. ஏன்னா அதை உண்டாக்கினவருக்கு தெரியும் அவனுக்கு அது தேவை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? குருவி காக்காவோட மோசம். ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வாழ்க்கையை யோசித்து 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 யோசித்தே தேவனால் அற்புதம் செய்யப்படாமல் பண்ணிடுறோம். நம்ம பிரச்சனையை பார்த்து பார்த்து பெருசாக சொல்லுவோம் இல்லையா? இதில் நம்ம பெரிய ஸ்பெஷலிட்டி. சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்குறது நம்மளாம் யார்? ஸ்பெஷலான ஆட்கள். ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அதை ஊதி பேசியே சில குடும்பங்களில் பாருங்கள், சின்ன பிரச்சனை தான் நடக்கும். சின்னதாக ஒரு சாம்பாரில் உப்பு இல்லாமல் இருக்கும். அந்த சின்ன பிரச்சனையை கணவன் மனைவி பேசி அடுத்து கடைசியில் கணவர் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இழுத்து, இவங்க இங்கே இழுத்து, அவங்க அக்காவை இழுத்து, அவங்க பாட்டி இழுத்து, அங்கேருந்து இங்கே இழுத்து, கடைசியில் அந்த சின்ன பிரச்சனை எங்கே போய் முடிக்கும்னா அடிதடியில் டைவர்ஸில் போய் நிற்கும்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய அவிசுவாசத்தினாலே அங்கே தேவனால் அற்புதம் செய்ய முடியாம போச்சுன்னு போட்டிருக்கா, கூடாமல் போச்சா? தேவனால் உங்க வாழ்க்கை அற்புதம் செய்ய முடியாம இல்ல சிஸ்டர், தேவனால் அற்புதம் செய்ய முடியாம இல்ல பிரதர், அற்புதம் செய்ய கூடாமல் போயிருச்சு. ஏன்? உங்க விசுவாசம் இந்த மாதிரி இருக்கு. ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் இல்லை அப்படின்னா நாம் தேவனுக்கு பிரியமா இல்லாத பிள்ளைகள்னு அர்த்தம். எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமா இருக்கீங்க? கை தூக்குங்கன்னா என்ன எல்லாம் கை தூக்கிறோம். கூட்டத்தோடு கோவிந்தா போடுற மாதிரி எல்லாம் கை தூக்கி நான் விசுவாசமாக இருக்கிறேன், என்னை விட பெரிய விசுவாசம் இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க, நம்புகிறேன், ஆண்டவரை நம்புகிறேன். அடுத்து சர்ச்சை விட்டு போனோடனே அந்த நம்பிக்கை எங்கே போகும் அப்படின்னே தெரியாது. வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லைன்னா நீ தேவனுக்கு பிரியமானவன் அல்ல, நீ தேவன் உடையவன் அல்ல. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா ஜெபிக்கலாம், நல்லா ஆராதிக்கலாம், காணிக்க நிறைய கொடுக்கலாம், தசமமாக கரெக்டாக கொடுக்கலாம், ஆனால் விசுவாசம் இல்லைன்னா நீ கொடுத்ததெல்லாம் வேஸ்ட், நீ பண்ணதெல்லாம் வேஸ்ட். சம்பளத்திலே 10 ஒரு பகுதியை ஆண்டவருக்காக அப்படியாக எடுத்து வைத்து அதை போதகரின் கையில் கொடுத்து ஜெபம் பண்ணி விட்டு வீட்டுக்கு வந்து புலம்பி விட்டு அழுது கொண்டு இருக்கிறேன். அதில் ஏதாச்சும் ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? காணிக்கையை கரெக்டாக எடுத்து என்ன பண்ணி விட்டேன், சம்பளம் வந்த உடனே என் ஊழியருக்கு இது ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும், ஊழியத்தின் ஆசீர்வாதங்கள் இது கொடுக்க வேண்டும் என்று எடுத்து வைத்து விட்டு அதை ஊழியக்கார கையில் கொடுத்து நல்லா ஜெபம் பண்ணி அப்படியே ஆர்ப்பரிச்சு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு அதே புலம்பல், அதே கவலை, அதே அவிசுவாசம். வசனம் சொல்லுது, விசுவாசமாக இல்லைன்னா நீ தேவனுக்கு பிரியமாக இருக்க கூடாத காரியம், அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறார். அப்படின்னா அவிசுவாசமாக நீங்கள் இருப்பீங்கன்னா அந்த அவிசுவாசம் ஆண்டவருக்கு விரோதமானது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அநேக அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம், அநேக அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம், ஆனால் உட்கார்ந்து அவிசுவாசத்தில் புலம்பிட்டு இருக்கோம். நம்முடைய விசுவாசம் எந்த அளவோ அந்த அளவு தான் நம்முடைய அற்புதத்தின் அளவும். இந்த திருச்சபையிலிருந்து தேவன் பேசுகிறார் என்று நீங்கள் கேட்காத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சண்டே வந்தாலும் ஆசீர்வாதம் கிடையாது. ஆமென். இந்த திருச்சபையில் தேவன் ஒரு ஊழியக்காரன் மூலியமாக பேசும் பொழுது இந்த ஊழியக்காரனை கொண்டு தேவன் பேசுகிறார் என்று நீங்கள் அதை புரிந்து கொள்ளாத வரை அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறாது. ஹல்லேலூயா. இந்த ஃபுல்ஃபிட்ல இருந்து பேசுகிற வார்த்தை கர்த்தரனோடு கூட பேசுகிறார் என்று நாம் கவனித்து அதை தேவனை கடிந்து கொண்டாலும், அது காயப்படுத்தினாலும், ஒருவேளை நம்மளை தேவனிடத்தில் நடத்தினாலும் அது கர்த்தருடைய வார்த்தை என்று புரிந்து கொள்ளாதவர்களால் தேவனால் அற்புதம் செய்ய முடியாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, மனிதனாய் பிறந்து கடவுளாய் மாறினவர் அல்ல. ஆமென். ஐயோ இவர் மனுஷனாய் பிறந்து கடவுளாய் மாறிவிட்டார் அல்ல. அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் மனுஷ சாயலாய் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் அவர் மனிதனாய் பிறந்து அவர் கடவுளாய் போற்றப்படுகிறவர் அல்ல. கடவுளானவர் மனிதனாய் இந்த பூமியில் அவதரித்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் எந்த பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிறோம்? உங்கள் சூழ்நிலையை உட்கார்ந்து நீங்கள் பெருசாக பார்த்து கொண்டிருக்கிறீங்களே, உங்கள் நெருக்கத்தை நீங்கள் பெருசாக பார்த்து கொண்டிருக்கீங்களே, உங்கள் சூழ்நிலையும் வியாதியும் உங்களுடைய கடன் பாரத்தையும் நீங்கள் பெருசாக பார்த்து கொண்டிருக்கீங்களே, அற்ப விசுவாசிகளை எப்படி தேவனால் அற்புதம் செய்ய முடியும்? எப்படி தேவன் அற்புதம் செய்வார் என்று நினைக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யக்கூடாமல் போயிட்டு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தின் கதவுகள் திறந்தேதான் இருக்கு, ஆனால் அதுக்குள்ள போறதுக்கு நம்மளால முடியல. ஏன் முடியல? அங்கே அற்புதம் நடக்குமா நடக்காதான்னு யோசித்து கொண்டு இருக்கிறோம். நான் ஆராதிக்கிற தெய்வன் எப்படிப்பட்டதுங்க அறிந்திருக்கிறவர்கள் தான் அற்புதத்தை துரிதமாய் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். நான் சொல்றேங்க, இன்னைக்கு ஊழியத்தை ஆரம்பித்து இந்த நாள் வரைக்கும் அற்புதத்தை பெறாத நாளே இல்லை, அற்புதத்தை பெறாத நாளே இல்லை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் சபையில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு ராத்திரி கூட நான் ஒரு ரூபாய் இல்லாமல் நான் தூங்கினது கிடையாது. ஒரு ராத்திரி கூட நான் ஒரு ரூபாய் இல்லாமல் நான் தூங்கினது கிடையாது. தேவன் என்னை போஷிக்கிறவர், நடத்துகிறவர். ஏன்னா நான் எப்படிப்பட்டவராக அறிஞ்சிருக்கேன்னா, ஐயோ ஆண்டவருக்கெல்லாம் இதை தர முடியுமான்னு நினைக்கல, ஆண்டவரெலாம் இதை செய்வாரான்னு நினைக்கல. என்னை அழைத்தவர் தான் என்னை போஷிக்கணும்னு நான் நினச்சேன். என்னை அழைச்சிட்டீங்க, நீங்கள் தான் என்னை போஷிக்கணும், என்னை நீங்கள் தான் ஆண்டவரை போஷிக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், நான் இன்றைக்கும் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை என்னை நம்புறதுனால தான் இன்றைக்கும் என் அற்புதத்தின் கதவுகள் திறந்தே இருக்கிறது. ஏன்னா எனக்கு தெரியும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்தவர் பிசாசு இல்லை, லார்ட், கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென். உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறவர் அப்படிப்பட்டவர். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனை நம்ம வாழ்க்கையில் வச்சுட்டு நாம் புலம்பி தவிப்போம் என்றால், நாம் நம்ம சூழ்நிலை யோசித்து கொண்டிருப்போம் என்றால்
நம்மை விட பரிதவிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவனை உங்களுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறீங்க. தேவன் ஒரு சாதாரண வல்லமை உள்ளவர் அல்ல. அவர் அப்படி வல்லமையின் மகத்துவத்தை நீங்கள் பாருங்க. போன வார பிரசங்கத்தில் பேசணும். செங்கடலை இரண்டாய் பிளந்தவரை துதியுங்கள், பார்வோனுடைய சேனையை அதில் அமிழ்த்தி போட்டவரை துதியுங்கள். ஏன் துதிக்கணும்? அவர்கள் தேவனுடைய வல்லமை கண்ணார கண்டார்கள். நீங்க சொல்ற தேவனுடைய வல்லமை நம்ம கண்ணால கண்டும் நம்ம சோர்ந்து போய் அழுது புலம்பிக்கிட்டு போனா அற்புதம் செய்யக்கூடாமல் போயிடும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்காம இருக்க ரீசன் என்ன தெரியுமா? நம்முடைய அவிசுவாசம். நம்முடைய அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்தினாலே தேவன் அங்கே அற்புதம் செய்யக்கூடாமல் போயிற்று. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பல அற்புதங்களை தடையாய் நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய அவிசுவாசம். நம் சில விஷயங்களை விசுவாசிக்காமல் நம்ம சூழ்நிலைகளை பார்த்து பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் எல்லைகளுக்குள்ள தேவனால் அற்புதம் செய்யக்கூடாமல் இருக்க காரணம் நம்ம வாழ்க்கையில் நாம் அவிசுவாசமாக இருக்கிறோம், அவிசுவாசமாக பேசுகிறோம், அவிசுவாசமாக சிந்திக்கிறோம், அவிசுவாசமாகவே நம்ம வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. தேவன் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? இங்கே அதுதான் நடக்குது. இயேசு அங்கே அற்புதம் செய்ய தான் வந்திருக்கார். உபதேசம் பண்ணி அநேகருக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். இந்த சண்டே உங்களை ஆசீர்வதித்து அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய அவிசுவாசத்தினாலே அங்கே அற்புதம் நடக்காமல் போய்விட்டது. அங்கே அற்புதம் நடக்காமல் போயிடுச்சு. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதத்தை காண துடிக்கிற தேவ பிள்ளையே, உன்னில் தேவன் விசுவாசத்தை காண துடிக்கிறார்.